நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். மார்ச் 6, புனித கொலட். பிரான்ஸ் நாட்டில் கோர்பி நகரில் வாழ்ந்த ராபர்ட் போலட் மார்கரெட் மயோன் பெற்றோருக்கு கிபி 1381 ஜனவரி 13 பிறந்தார் கொலட். தன் 17வது வயதில் பெற்றோரை இழந்த கொலட் தன் உடைமைகளை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு புனித பிரான்சிஸ்கன் துறவர சபையின் அருட்சகோதரியானார். கிபி 1406 ஆண்டவர் இயேசு இவருக்கு காட்சியளித்து கிளாரிஸ்ட் துறவர சபையினை சீர்திருத்தம் செய்வதற்கு பணித்தார். திருத்தந்தை 12ஆம் ஆசிர்வாதப்பரின் திருக்கரங்களால் கிளாரிஸ்ட் சபையின் உடையினை பெற்றுக்கொண்ட இவர் திருத்தந்தையின் அனுமதியுடன் கிளாரிஸ்ட் சபையினில் சீர்திருத்தம் செய்தார். அருட்சகோதரி கொலேட்டின் சீர்திருத்த விதிமுறைகள் பிரான்சிஸ்கன் ஆண் துறவியர் மடங்களிலும் ஏற்கப்பட்டு கடைபிடிக்கப்பட துறவரம் மறுமலர்ச்சி கண்டது. துறவர மடங்களிலும் சபைகளிலும் சீர்திருத்தம் செய்த கொலட் 17 கன்னியர் மடங்களையும் 14 துறவு மடங்களையும் கட்டி எழுப்பினார். புனித யோவான் தே ஆர்க், புனித யோவான் கெபிஸ்ட்ரன், புனித வின்சென்ட் ஆகியோரின் அறிவுரையின்படி வாழ்ந்து ஆண்டவரின் கட்டளையினை நிறைவேற்றிய அருட்சகோதரி கொலெட் கிபி 1447 மார்ச் 6 விண்ணகமடைந்தார். தன் வாழ்வினை துறவரத்தின் சீர்திருத்தத்திற்காக அர்ப்பணித்து வாழ்ந்த கொலெட் கிபி 1807 மே மாதம் 24 திருத்தந்தை 7ஆம் பத்திநாதரால் புனிதராக உயர்த்தப்பட்டு கர்ப்பிணி பெண்களுக்கும் உடல் நலமற்ற குழந்தைகளுக்கும் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். புனித கொலட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கர்ப்பிணி பெண்களின் உடல் நலனிற்காக ஜெபிப்போம். நேர்காணல். காலநிலை மாற்றம். நிலம் இருக்குது, நீரும் இருக்குது, உழுவ விடுங்க அண்ணாச்சி. நஞ்சை இருக்குது, நாளும் இருக்குது, விளைய விடுங்க அண்ணாச்சி. மண்வெறு பொன்வெறு ஆகிடுமா நம்ம வாழ்க்கையும் மாறி போகுதம்மா. மண்வெறு பொன்வெறு ஆகிடுமா நம்ம வாழ்க்கையும் மாறி போகுதம்மா. நிலம் இருக்குது, நீரும் இருக்குது, உழுவ விடுங்க அண்ணாச்சி. நஞ்சை இருக்குது, நாளும் இருக்குது, விளைய விடுங்க அண்ணாச்சி. இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதும் அது எப்படி தீவிர ஒரு நிகழ்வாக மாறிட்டு இருக்குது, உலகம் முழுவதையும் அச்சுறுத்ததாக மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பொதுவா வரலாற்றை நம்ம எழுதும் போது கிமு கிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு. அதாவது ஒட்டுமொத்த மனித வரலாற்றுல கிறிஸ்துவினுடைய பிறப்பு அப்படிங்கிறது வரலாற்றை 2ஆக பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால நம்ம அதை அப்படி சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குது. இன்னும் ஒரு 50 வருடங்களுக்கு பிறகு திரும்ப ஒரு வரலாற்றை எழுதக்கூடியவங்க யோசிச்சாங்க அப்படின்னா 2024க்கு முன்பு 2024க்கு பின்பு அப்படின்னு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2018 வெளிவந்த ஐபிசிசியோட அறிக்கை
1.5 டிகிரி டெம்பரேச்சரை எப்ப இந்த உலகம் கிராஸ் பண்ணுதோ அப்போ வந்து மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த 2024வது ஆண்டு நம்ம அந்த உச்ச வரம்பை கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதற்கு மேல் நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் ஒரு தீவிர பேரழிவுகளாக இருப்பதற்கான அபாயம் மிக அதிக அளவுல அதிகரிச்சிருக்குது. உலக வெப்பமயமாதல் வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு, அதாவது உலகத்துல வெப்பநிலையோட வரலாறு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த 170 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் வெப்பநிலை என்னவாக இருந்தது அப்படிங்கிற டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. இதுவரை உலகத்துல பதிவான 170 ஆண்டுகள் வெப்பநிலை வரலாற்றிலே மிக அதிகபட்ச வெப்பநிலை பதிவான ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 தான். இது தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில் தீவிர வெப்ப அலையை தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். சென்னை, நாமக்கல், வேலூர் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து கோடை காலம் வந்து ஏறக்குறைய ஒரு நரகத்திற்கு ஒப்பான வெப்பநிலை அதிகரிப்பு இருந்ததை பல்வேறு தரப்பினர் பதிவு செய்திருந்தாங்க. இந்த ஐபிசிசி அறிக்கை ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கார்பன் எமிஷனை நீங்க குறைக்காதது வரை ஒவ்வொரு அடுத்தடுத்த ஆண்டுகளும் இந்த வெப்பநிலை அதிகரிப்பாக இருந்தாலும் சரி, புயல், வெள்ளம், மழை, நிலச்சரிவுகள் போன்ற தீவிர நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இது எண்ணிக்கையிலும் அதிகரிக்கும், தீவிரத்திலையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை சொல்லுது. வெப்பம் வெறுமனே பகல்ல மட்டும் அதிகரிக்கிறது இல்ல, இரவு நேர வெப்பமும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்குது. முன்னாடி எல்லாம் நம்ம வந்து மாலை நேரம் வந்துருச்சு அப்படின்னா ஓகே பரவாயில்ல, இனி வெப்பம் கம்மியா இருக்கும், நம்ம கொஞ்சம் காத்து வாங்கலாம், தூங்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் இல்லை. இப்போ வந்து அதிகரிக்கக்கூடிய புவி வெப்பமயமாதல் இரவு நேர வெப்பநிலையும் அதிகரிக்கிறது. இந்த இரவு நேர வெப்பநிலை வந்து நிறைய பேர் தூக்கத்திலேயே மாரடைப்புனால இறக்கக்கூடியதை சமீபத்தில் நம்ம நிறைய பார்க்கிறோம். இந்த மாரடைப்புகளுக்கும் இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்புக்கும் மன அழுத்த அதிகரிப்புக்கும் தொடர்பு இதுக்கு இருக்கிறதா நம்ம பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல நிலப்பகுதிகளை பிரிச்சோம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லுவோம். பாலை அப்படிங்கிறது வந்து குறிஞ்சி அல்லது முல்லை பகுதிகள் திரிந்து வரக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த பகுதிக்கே உரித்தான தீவிரமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பல்வேறு ஆய்வுகள் வலியுறுத்துது. தமிழ்நாட்டுடைய கடற்கரையுடைய நீளம் வந்து 1100 கிலோமீட்டர்கள். இந்த 1100 கிலோமீட்டர்கள்ல மிக முக்கியமான பெருநகரங்களான சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் வந்து கடற்கரை பகுதிகளில் தான் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். இந்த கடற்கரை பகுதிகளில் மிக தீவிரமான காலநிலை தீவிர நிகழ்வுகளை உருவாக்குறதுல இந்த காலநிலை மாற்றம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அது புயல்களாக இருக்கலாம், கடல் அரிப்பாக இருக்கலாம், கடல் நீர் உட்புகுதலாக இருக்கலாம். பெருவாரியான மக்களுக்கு மிக முக்கியமான உணவு வந்து புரத உணவை கொடுக்கக்கூடியது கடல்கள் தான். இன்னைக்கு மீன்பாடு குறைகிறது அப்படிங்கிறதுக்கும் மிக முக்கியமாக இந்த உலக வெப்பமயமாதலும் காலநிலை மாற்றமும் காரணமா இருக்கு. இந்த பூமியில விழக்கூடிய மிக பெருமளவிலான சூரியனுடைய வெப்ப கதிர்களை வந்து கடல்கள் தான் உள்வாங்கிக்குது. இந்த கடல்களுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது கடல்கள்ல இருக்கக்கூடிய உயிர் பன்மையும் குறைதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. கடல்கள்ல வண்ணமயமாக பாசிகள் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறத பார்ப்போம். அதை வந்து கோரல் ரீஃப் அல்லது பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடல்ல இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட், மழைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உலகத்துல மழைக்காடு அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வற்றாத ஜீவநதிகள் எல்லாத்துக்குமே வந்து காவேரியில நம்ம மீன் பிடிக்கிறோம் அல்லது விவசாயம் செய்யறோம் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் அதுல இருக்கக்கூடிய மழைக்காடுகள், புல்வெளி காடுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு காடு எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த கடற்கரையில விரிந்து பரந்த கடல்ல இருக்கக்கூடிய பவளப்பாறைகளுக்கும் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நலனுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. கடல்ல இருக்கக்கூடிய ஏறக்குறைய 25 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட விலங்குகள் நேரடியாக பவளப்பாறைகளை தான் நம்பி இருக்குது. மறைமுகமாக பவளப்பாறைகளை நம்பி இருக்கக்கூடிய விலங்குகளையும் சேர்த்தோம் அப்படின்னா 2/3 பங்கு விலங்குகள் வந்து பவளப்பாறைகளை தான் நம்பி இருக்குது. அது முட்டை போடுறதுக்காக இருக்கலாம், இறை தேடுறதுக்காக இருக்கலாம், ஒளிந்து கொள்வதற்காக இருக்கலாம், அல்லது அதனுடைய குஞ்சுகளை பராமரிக்கிறதுக்காக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமான உறைவிடமாக இந்த பவளப்பாறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமி கடல்களுடைய வெப்ப அதிகரிப்பு அப்படிங்கிறது பவளப்பாறைகளை தீவிரமாக அழிவிற்கு தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறத பல்வேறு ஆய்வுகள் உறுதி செய்து அத கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெய்தல் நிலத்தினுடைய பிரச்சனை இதுவாக இருக்கிறது அப்படின்னா தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய புயல்கள். இன்னைக்கு ஒரு 50-60 வயசான நாமோ அல்லது நம்முடைய பெற்றோரோ யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கடந்த 50 ஆண்டுகள்ல அவங்களுடைய வரலாற்றுல எத்தனை புயல்களை சந்தித்தார்கள், தமிழ்நாட்டில் எத்தனை புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா அதிகபட்சம் 1-2 புயல்கள் ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கடந்த 10-15 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல இன்னைக்கு பிறக்கக்கூடிய இன்னைக்கு வாழக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு புயல்களை பார்த்திருப்பாங்க அப்படின்னா கஜா புயல், ஓக்கி புயல், வர்தா புயல், நிவர் புயல், மிக்ஜாம் புயல், பானி புயல், இப்படி அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 1-2 புயல்களை வந்து
கடந்த 10-15 ஆண்டுகள்ல சந்திச்சிருக்கிறோம். இது பலருக்கு ஏதோ டிவில ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கலாம். ஏதோ புயல் அடிச்சுதான் மக்கள் ஓரமா இருந்தாங்களா வந்தாங்களா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வர ஒக்கி புயலால் கொல்லப்பட்ட மனிதர்களின் குடும்பங்கள் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வரல. எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. கஜா புயலால தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் இன்னும் முழுமையாக அதுல இருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லலாம். டெல்டா மாவட்டங்கள் அந்த அளவுக்கு மோசமாக கஜா புயல் சீரழிச்சது. அப்ப ஒவ்வொரு புயல்களும் இன்னும் இது அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்த எண்ணிக்கையும் தீவிரமும் அதிகரிக்க போகிறது அப்படின்னு சொல்லும்போது இது கடலோர மாவட்டங்கள்ல எவ்வளவு தீவிரமான ஒரு வாழ்வாதார இழப்பையும் மனிதர்களுடைய உயிரிழப்புக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பாக்குறதுக்கே அச்சமான ஒரு சூழல் இருக்குது. இது இனி விவசாய நிலங்களை என்னவாக பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, உலக வெப்பமயமாதல் அப்படின்னு சொன்னோடனே இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நிழல்ல உட்காந்துக்கலாம், ஏசி போட்டுக்கலாம், ஏர் கூலர் வச்சுக்கலாம், ஃபேன் போட்டுக்கலாம், அல்லது வீட்டுல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் அப்படின்னா இந்த வெப்பமயமாதல்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா எல்லாரும் எதை மறந்துடுறாங்க அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு நேரமும் உணவு தரக்கூடிய பயிர்கள் வெயில்ல நின்றுட்டு இருக்கு. நீங்க அதுக்கு கொடை பிடிக்க முடியாது, அதுக்கு நிழல் கொடுக்க முடியாது, அதுக்கு ஏர் கூலரோ ஏர் கண்டிஷனரோ மாட்டி விட முடியாது. அப்ப இது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உணவு சமநிலையும் உணவு உற்பத்தியையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்த காலநிலை மாற்றத்தால 15 முதல் 25 விழுக்காடு வரை அரிசி, கோதுமை, தேங்காய் உள்ளிட்ட மிக முக்கியமான பயிர்கள் உற்பத்தியும் விளைச்சலும் குறைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இவ்வளவு தீவிரமான பிரச்சனைகள் இருக்குதே, இந்த பிரச்சனைக்கு காரணம் யார்? சும்மா மனிதர்கள் அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் சொல்லிடுவாங்க. இதை பொதுவா கூட்டங்கள்ல பேசும்போது யார் காரணம் அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க காரணமா? நீங்க ஒவ்வொருத்தரும் காரணமா? உங்க குழந்தை காரணமா? எந்த விதத்துல உங்க குழந்தையோ அல்லது நீங்களோ காரணமாக இருந்தீர்கள் அப்படின்னும் நீங்க இதை சிந்தித்து பார்ப்பதற்கு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வுல இந்த மிக முக்கியமான தீவிர பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சரியான குற்றவாளி யார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுவரை தொடர்ந்துருங்க. நன்றி, வணக்கம். தேடி கடிக்குது பயிர்களை பாரு, அது வாடி இருக்குது. எதுக்கு இந்த நிலைமை எதனால வந்தது? எதுக்கு இந்த நிலைமை எதனால வந்தது? தொழிற்சாலை கழிவு அதனால வந்தது. தொழிற்சாலை கழிவு அதனால வந்தது. இதை எங்க போய் சொல்ல எப்ப தீரும் இந்த தொல்லை? இதை எங்க போய் சொல்ல எப்ப தீரும் இந்த தொல்லை? நிலம் இருக்குது, நீரும் இருக்குது, புழுவ விடுங்க அண்ணாச்சி. நஞ்சை இருக்குது, நாளும் இருக்குது, விலைய விடுங்க அண்ணாச்சி. மனுஷரின் மூல கூட மழங்கி போனது. கருவுற்ற குழந்தை கூட கரை எழுது. பசுவோட பால் கூட பாசனானது. எதுக்கு இந்த நிலைமை எதனால வந்தது? எதுக்கு இந்த நிலைமை எதனால வந்தது? பிளாஸ்டிக் தானே அதனால வந்தது. பிளாஸ்டிக் தானே அதனால வந்தது. இதை எங்க போய் சொல்ல எப்ப தீரும் இந்த தொல்லை? இதை எங்க போய் சொல்ல எப்ப தீரும் இந்த தொல்லை? நிலம் இருக்குது, நீரும் இருக்குது, முழுவ விடுங்க அண்ணாச்சி. நஞ்சை இருக்குது, நாளும் இருக்குது, விலைய விடுங்க அண்ணாச்சி. நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு ரசித்தது காலநிலை மாற்றம் குறித்த நேர்காணல். செய்திகள். இத்தாலியின் வரலாற்றில் மாலை நேர தூதஞ்சல் பத்திரிகையின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அங்கீகரித்து அதன் 150வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கும் விதமாக செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ.
இப்பத்திரிகையின் இயக்குனர் லூச்சியானோ ஃபொந்தானா அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இத்தாலிய கலாச்சாரம், கருத்துக்கள் மற்றும் சமூகத்தை வடிவமைப்பதில் இச்செய்தித்தாள் ஆற்றியுள்ள முக்கிய பங்களிப்பையும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை. 150 ஆண்டுகளுக்கு மேலாக இச்செய்தித்தாள் இத்தாலியின் வரலாற்றில் 2 உலகப் போர்கள், பாசிசத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி, முடியாட்சியிலிருந்து குடியரசாக மாற்றம் மற்றும் பெர்லின் சுவரின் வீழ்ச்சி போன்ற முக்கிய உலகளாவிய தருணங்கள் உள்ளிட்ட முக்கியமான நிகழ்வுகளை உள்ளடக்கியுள்ளதையும் எடுத்து காட்டியுள்ளார் திருத்தந்தை. இந்த முக்கிய தருணங்களை இச்செய்தித்தாள் எவ்வாறு ஆவணப்படுத்தியுள்ளது, இத்தாலியின் வளர்ந்து வரும் சமூக மற்றும் அரசியல் நிலப்பரப்பின் கண்ணாடியாக மாறியுள்ளது என்பதை குறித்தும் தனது எண்ணங்களை வெளிப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை. எதிர்காலத்தை பார்த்து இன்றைய தொழில்நுட்ப புரட்சியால், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவின் எழுச்சியால் ஏற்படும் சவால்களை அங்கீகரித்துள்ள திருத்தந்தை, பத்திரிகை அதிகாரத்தை பேணுதல், செய்தி வெளியிடுவதில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்தல் மற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் வாசகர்கள் இருவரின் மாண்பையும் நிலைநிறுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் வலியுறுத்தியுள்ளார். தேவையில் இருக்கும் குழந்தைகளுக்கான குழந்தைகள் நல மருத்துவ சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் அமெரிக்காவைச் சேர்ந்த பேட்ரன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் தெலாடோக் லைஃப் எனப்படும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய மருத்துவ ஆலோசனை சேவை அமைப்பை திருத்தந்தைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. இந்த நிகழ்வு மார்ச் 4 புதன்கிழமையன்று வத்திக்கானின் திருத்தந்தை புனித 6ஆம் பவுலரங்கத்தில் திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரைக்கு முன்னதாக இடம்பெற்றது. இந்த அமைப்பின் தொலைதூர மருத்துவ திறன்களை விளக்குவதற்காக திருத்தந்தைக்கும் அர்ஜென்டினாவில் உள்ள ஒரு மையத்திற்கும் இடையே நேரடி தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. ரோமையில் உள்ள குழந்தை இயேசு மருத்துவமனையை உள்ளடக்கிய இந்த வலையமைப்பு வளரும் நாடுகள் அல்லது போதுமான குழந்தை மருத்துவ வசதிகள் இல்லாத பகுதிகளில் உள்ள ஏறத்தாழ 10 லட்சம் குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. உலகிலேயே கிறிஸ்தவர்கள்தான் அதிக அளவில் துன்புறுத்தப்படும் மத சமூகமாக உள்ளனர் என்றும், வன்முறை, பாகுபாடு மற்றும் அடக்குமுறையினால் ஏறத்தாழ 40 கோடி கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இருக்கும் ஐநா அமைப்புகள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கான திருப்பீட பிரதிநிதி பேராயர் எத்தோரே பலஸ்திரேரோ அவர்கள் தெரிவித்துள்ளார். மார்ச் 3 செவ்வாயன்று இடம்பெற்ற துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களுடன் ஒன்றிணைவோம் என்ற நிகழ்வில் உரையாற்றிய பேராயர் பலஸ்திரேரோ, கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் ஏறத்தாழ 5000 கிறிஸ்தவர்கள் தங்களது விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டனர் என்றும், இது ஒரு நாளைக்கு சராசரியாக 13 பேர் என்ற அளவில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத சுதந்திரத்தை பாதுகாப்பதும், தாக்குதல்களை தடுப்பதும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வதும் அரசுகளின் அடிப்படை பொறுப்பு என்று வலியுறுத்தியுள்ளார் பேராயர் பலஸ்திரேரோ. துன்புறுத்தல் என்பது வன்முறையாக மட்டும் இருப்பதில்லை, மாறாக அது நுட்பமான முறைகளிலும் நடக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள பேராயர், இதில் சமூக புறக்கணிப்பு, சட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் பாகுபாடு ஆகியவை அடங்கும் என்றும், மேற்கத்திய நாடுகளில் கூட இத்தகைய நிலைகள் காணப்படுகின்றன என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் சிலுவையின் மீதான தாக்குதல்களே என்று கூறியுள்ள பேராயர் பலஸ்திரேரோ அவர்கள், இத்தகைய துன்புறுத்தல்கள் ஆன்மீக மற்றும் சமூக பிணைப்புகள் இரண்டையுமே சீர்குலைக்கின்றன என்று அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் வன்முறை தீவிரமடைந்து வரும் நிலையில் லெபனோனின் கத்தோலிக்க முதுபெரும் தந்தையர்கள் மற்றும் ஆயர்கள் பேரவை அமைதிக்கான ஒரு வலுவான வேண்டுகோளை விடுத்துள்ளது. அப்பாவி பொதுமக்கள், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் எதிர்கொள்ளும் மற்றும் அதிகரித்து வரும் இன்னல்கள் குறித்து தங்களது ஆழ்ந்த கவலையை அந்நாட்டு கத்தோலிக்க ஆயர்கள் வெளிப்படுத்தியுள்ளதை இந்த அறிக்கை எடுத்துக்காட்டியுள்ளது. தொடர்ந்து நடைபெறும் மோதல்கள் மனித மாண்பு, நீதி மற்றும் நிலைத்தன்மையை அச்சுறுத்துவதாக எச்சரித்துள்ள ஆயர்கள், அமைதி என்பது ஒரு 2ஆம் நிலை அல்லது தற்காலிகமான விருப்பம் அல்ல, மாறாக அது ஒரு மானுட கடமை மற்றும் கூட்டு பொறுப்பு என்பதையும் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.